திருநீட்டுப்பதிகம். திருச்சிற்றம்பலம். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திருவாலவாயான் திருநீரே வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு புன்மை தவிர்ப்பது நீரு ஓதத்தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீதப்புனல் வயல் சூழ்ந்த திருவாலவாயான் திருநீரே முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு பரவயினியது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரே காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணியணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேணம் தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரே பூசையினியது நீரு புண்ணியமாவது நீரு பேசையினியது நீரு பெருந்தவத்தோட்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயான் திருநீரே அறுத்தமதாவது நீரு அவல மறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு வானம் அளப்பது நீரு பொருத்தமதாவது நீரு புண்ணியர் பூசும் வெண்ணீரு திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே எயிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை போலிதரு சூல தலவாயான் திரு நீரே இராவணன் மேலது நீரு எண்ணத்தகுவது நீரு பராவணமாவது நீரு பாவம் மறுப்பது நீரு
தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அராவணங்குந்திருமேனி ஆலவாயான் திரு நீரே மாலோடையனறியாத வண்ணமும் உள்ளது நீரு மேலூரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு ஏல உடம்பிடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆலமதுண்டமிடற்றும் மாலவாயான் திரு நீரே குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண்டிகை பிப்பது நீரு கருத இனியது நீரு எண்டிசைப்பட்ட பொருளார் ஏந்தும் தகையது நீரு அண்டத்தவர் பணிந்தேத்தும் ஆலவாயான் திரு நீரே ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திரு நீட்டை போற்றி புகழினிலாவும் பூசூரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னருளற்ற தீப்பெண்ணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே. திருச்சிற்றம்பலம். கூன் பாண்டிய மன்னனின் வெப்ப நோயை தீர்க்க திருஞான சம்பந்தர் பாடிய திருநீற்றுப் பதிகம் மிகுந்த சக்தி பெற்றுள்ளது. உஷ்ணத்தால் வரக்கூடிய வெப்ப நோய்கள், அம்மை, காய்ச்சல் போன்ற விஷங்களை எளிதாக தீர்க்கக்கூடிய இப்பாடல் சிவபெருமானை நினைத்து திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார். எவ்விதமான நோய்களாக இருந்தாலும் இந்த பதிகத்தை பாடும் பொழுது சிவபெருமானே நம் நோய் தீர்க்கும் மருந்தாக மாறிவிடுவார் என்பது நம்பிக்கை. தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் இப்பாடலை தினம்தோறும் காலை மாலையில் நெற்றியில் திருநீறு பூசிக்கொண்டு பாடி பயன் பெறலாம்.